உடைமைகள் உடைமைகள் அழிந்திடவே இயேசுவின் குழந்தைகள் ஏற்றிடும். வாருங்கள் நீரை மக்களே, கடல் அலை எனவே வாரி நாம் அன்புள்ளம் கொண்டு ஓரினமாக அவர் புகழ் பாடி நாடும் அவர் வழி வாழ்ந்திடுவோம். திருப்பலி கருத்துக்கள். இன்றைய திருப்பலி தங்களுடைய 14வது பிறந்தநாளை கொண்டாடுகிற கெனடி லீன் அவர்களை ஆண்டவர் நிறைவாக ஆஸ்வதிக்கவும். 24வது பிறந்தநாளை கொண்டாடுகிற ஜெபர்சன் அவர்களை ஆண்டவர் நிறைவாக ஆஸ்வதிக்கவும். 65வது பிறந்தநாளை கொண்டாடுகிற ஈஸ்டர்லா சின்னிங் அவர்களை ஆண்டவர் நிறைவாக ஆஸ்வதிக்கவும். ஆண்டவர் தாமே தன்னுடைய குணமளிக்கும் கரங்களால் அவர்களை தொட்டு உடல்நலத்திலிருந்து விடுவிக்கவும். இன்று தங்களுடைய திருமண ஆண்டு விழாவை நினைவு கூர்ந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற 25வது ஆண்டு விழாவை கொண்டாடுகிற மரிய தமிழ் அரசி ஜேம்ஸ் உடைய குடும்பத்தை ஆண்டவர் நிறைவாக ஆஸ்வதிக்கவும். இன்று 13வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடுகிற ராஜ்குமார் சரண்யா உடைய குடும்பத்தை ஆண்டவர் நிறைவாக ஆஸ்வதிக்கவும். ஆசி நாயகம் ஜூயி லோயோலா, தமிழ் செல்வன், திவ்யா, ஏஷவி, பாலகுமாரன், உதயகுமார், சனிஸ்லாஸ், அன்பி அனைத்து குடும்பங்கள், ராஜ்குமார், ஜேக்கப், ஜாக்குலின், பிரின்சி, மேக்ஸ், ஜேடி ராக், ஜோகன் ராக், டேனியல் வில்லியம் அனைத்து குடும்பங்களுக்கும் ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இறையாசிர் வேண்டியும், பாம்பே பிளஸி சில்வேரியா உடைய குடும்பத்திலே ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், கோஸ்மாஸ், அனிதா, கேத்ரின், எட்வினா, ஆண்ட்ரூ, இன்ஃபன்ராஜ், தாமஸ், ஜோசப், பமிலா, பீட்டர், மரிய லூதின் உடைய குடும்ப சிறப்பான கருத்துக்கள் அனைத்தும் நிறைவேறவும், கில்பர்ட் மோகன்குமார் உடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும், ரொசாரியா உடைய திருமண வாழ்வு நடைபெறவும், லியோ மார்ட் லியோ டிராவல்ஸ் உடைய நிறுவன முறையில் செயல்படவும், ஜெனிஃபர் உடைய குடும்பத்தில் ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஆரோக்கிய ஜோஸ்பின் ரீனா, ஆரோக்கிய ரிச்சர்ராஜ் உடைய குடும்ப சிறப்பான கருத்துக்கள் அனைத்தும் நிறைவேறவும், மார்டின் தேவி பிரேமா உடைய குழந்தை வரத்திற்காகவும் ஆண்டு நிறைவாக ஆஸ்வதிக்கவும். நம்முடைய வாழ்ந்து நம்மை விட்டு மறைந்து சென்ற பால் ஜே ஜலஸ்கி, மனோ மோகன், குழந்தை சாமி, செல்லம்மா, ஜேவியர், லுசிலே பிரான்சிஸ், பிலவேந்திரன், மரிய செல்வம், ராணி லாசருஸ், மைக்கேல் சாமி, பிலோமினா, வெரோனிகா, மரிய மைக்கேல், ஜெரோ மேரி, குழந்தை அம்மாள், அருள் சகோதரி அலெக்சாண்ட்ரா மேரி, மர்சி பெர்னாண்டோ, லில்லி தாசன் பெர்னாண்டோ, பீட்டர் மச்சாதோ, பிரின்சி ஃபிதலியூஸ், ஆக்னஸ் ஜஸ்டின், குழந்தை தெரசா, அமல்ராஜ், குழந்தை தெரசா, செல்வ மேரி, நூது மேரி, அந்தோனி அம்மாள், பால்சாமி செட்டி, நூது மேரி, ஜெகநாதன் செட்டி, அபின் செம்மாள், ஆனந்தராஜ், ராஜாவதி, ஜெயராஜ், மேரி, சுசேரா, செபஸ்தியான், அன்பம்மாள், ஜான் ஜார்ஜ், லீனஸ் ராயன், போஸ்கோ, ராஜேஸ்வரி, தங்கம், ரொசாரியோ ராயன், பாலன், காந்திமதி பாலன், பேத்தூர் ஆண்டனி, ஞான பிரகாசியால், மதேசியா, துரை, ஜெய்கர், ராஜேஸ்வரி, மணிமாலா இவருடைய ஆண் இளைப்பாட்டிக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, அன்னையினுடைய அன்பார்ந்த பக்தர்களே, பங்கின் பாதுகாவலியாக புனித பாத்திமா அன்னையை ஒவ்வொரு மாதமும் கூடுதலாக 13ஆம் தேதி நாம் நினைவு கூறி சிறப்பான ஒரு கருத்தை முன்வைத்து, குறிப்பாக இன்றைக்கு குடும்ப அமைதிக்காக, த பீஸ் இன் த ஃபேமிலி, குடும்ப அமைதி ஆகிய நம்முடைய குடும்ப வாழ்வு அமைதியாக செல்ல, குடும்பத்தில் ஒரு ஆசி, குடும்பத்தில் ஆற்றல், குடும்பத்தில் ஒரு நிறைவாக நாம் வாழ, அதற்கு எத்தனையோ விதமான தடைகள், அதற்கு எத்தனையோ விதமான அமைதியை சீர்குலைக்கக்கூடிய காரணிகள் ஒரு கடன் தொல்லையாக இருக்கலாம்,
கணவன் மனைவிடைய புரிதல் இல்லாமையாக இருக்கலாம். எத்தனையோ விஷயங்கள் மனசுக்குள்ளாக ஆக மனசு நிம்மதியாக குடும்ப வாழ்வு நிம்மதியாக அமைய பாத்திமா தாயிடத்திலே இந்த நாளில் ஒப்பு கொடுப்போம். அன்னையின் அருள் ஆசிரை தொடர்ந்து திருப்பலி வழியாக கேட்போம். கரங்கள் குவிப்போம், கண்களை மூடுவோம். இந்த நாளுடைய கருத்தை அசை போடுவோம். குடும்பத்தின் அமைதி, the peace of the family. ஒரு கணவனாய் மனைவியாய் என் குடும்பத்தின் அமைதிக்காக நான் செய்யக்கூடிய காரியங்கள் எங்கே, எதிலே என் குடும்பத்தில் அமைதி குலைக்கப்படுகின்றன? சின்ன சின்ன விஷயங்களை பெரிதுபடுத்தி அதன் நிமித்தமாகவா, அல்லது ஒரு கடன் தொல்லையா, அல்லது ஒரு வகையான புரிதல் இல்லாமையா, சந்தேகமா, எதில் என் குடும்பத்தின் அமைதி குலைக்கப்படுகின்றன? தேவத்தாயிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருக்கு உகந்த விதத்தில் இத்திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களுக்காக ஆண்டவரத்தில் மனமருந்தி மன்னிப்பை நாம் கேட்டு மன்றாடி எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் சகோதர சகோதரிகளே, உங்களை தலை வணங்குவோம். ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் கேட்போம். பொது மன்னிப்பு ஒவ்வொரு திருப்பலியில் கடவுள் வழங்குகிறார். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்மை எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்து சொல்வாராக. ஆமென்.
ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, திருமகனின் அன்னையை எங்களுக்கு அன்னையாக தந்துள்ளீர். உலகின் மீட்புக்காக நாங்கள் தவத்திலும் அன்றாற்றும் வைத்து நின்று கிறிஸ்துவின் ஆட்சியை நாளுக்கு நாள் திறம்பட வளர்க்க எங்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றோ வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவும் மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தம் இரக்கத்தை முன்னிட்டு கடவுள் நம்மை மீட்டார். திருத்தூதர் பவுல் தீத்துக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 1 முதல் 7 முடிய. அன்பிற்குரியவரே, நீ அவர்களுக்கு நினைவூட்ட வேண்டியவை. தலைவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அவர்கள் பணிந்து கீழ்ப்படிய வேண்டும். அனைத்து நற்செயல்களையும் செய்ய ஆயத்தமாய் இருக்க வேண்டும். எவரையும் பழித்துரைக்கலாகாது, சண்டையிடலாகாது. கனிந்த உள்ளத்தினராய் மக்கள் அனைவரோடும் நிறைந்த பணிவுடன் பழக வேண்டும். ஏனெனில் நாமும் ஒரு காலத்தில் அறியாமையில் இருந்தோம், கீழ்ப்படியாமல் இருந்தோம், நெறி தவறி சென்றோம். தீய நாட்டங்களுக்கும் பல்வகை சிற்றின்பங்களுக்கும் அடிமைகளாய் இருந்தோம். தீமையிலும் பொறாமையிலும் உழன்றோம். காழ்ப்புணர்ச்சி கொண்டவராய் ஒருவர் மற்றவரை வெறுத்தோம். நம் மீட்பராம் கடவுளின் நன்மையும் மனித நேயமும் வெளிப்பட்ட போது நாம் செய்த அறச்செயல்களை முன்னிட்டு அல்ல, மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு புது பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்டார். அவர் நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியை நம்மீது நிறைவாக பொழிந்தார். நாம் அவரது அருளால் அவருக்கு ஏற்புடையவர்களாகி நாம் எதிர்நோக்கி இருக்கும் நிலைவாழ்வை உரிமை பெயராக பெரும் பொருட்டு இவ்வாறு செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நான்மா என்னாலுமே ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழ்கின்றது. என் நான்மா என்னாலுமே ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழ்கின்றது. ஏழைகளை எளியவரை உயர்த்தினார், பல இன்னல்படும் உள்ளங்களை தேற்றினார். ஏழைகளை எளியவரை உயர்த்தினார், பல இன்னல்படும் உள்ளங்களை தேற்றினார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பினார், செல்வரை வெறுங்கையராய் அனுப்பினார். நெஞ்சில் செருக்குற்ற மனிதரை சிதறடித்தார், நெஞ்சில் செருக்குற்ற மனிதரை சிதறடித்தார். நான்மா என்னாலுமே ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம்
மகிழ்கின்றது. இன்னான்மா இந்நாளுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழ்கின்றது. அருள் நீரை மாறி நீர் வாழ்க ஆண்டவர் என்றும் உம்முடனே பெண்களுக்குள்ளே பேறு பெற்றாய் என்றென்றும் நீர் வாழ்கவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 17 இறை வசனங்கள் 11 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்கு போய்க் கொண்டிருந்த போது கலிலேய சமாரிய பகுதிகளில் வழியாக சென்றார். ஓர் ஊருக்குள் வந்த பொழுது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா, இயேசுவே, எங்களுக்கு இறங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்கள் ஒருவர் தம் பிணி தீர்த்திப்பதை கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்ப வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலம் அளித்தது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு. இன்றைய நாளுடைய அருள்வாக்கு எப்படி நம்முடைய வாழ்வின் செல்வாக்காக அமைய போகிறது என்பது கடவுளுடைய இறை வாக்கை நீங்கள் உள்வாங்குவதன் வழியாக, செயல்படுத்துவதன் வழியாக. அன்புக்குரியவர்களே, நல்ல இதயங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்ல மறப்பது இல்லை. நன்றி மறப்பது என்பது இறைவனை மட்டுமல்ல, மனிதன் என்ற உண்மை நிலையை மறப்பதற்கு சமம் என்று சொல்வார்கள். நன்றி என்பது எல்லா புண்ணியங்களில் முதன்மையானது மட்டுமல்ல, எல்லா புண்ணியங்களுக்கும் மூல காரணமாக இருக்கிறது என்கிறார் புகழ்பெற்ற பேச்சாளர் சிசார் என்பவர். கடவுளுக்கு 2 உறைவிடங்கள் உள்ளன. ஒன்று விண்ணகம், இன்னொன்று நன்றி நிறைந்த இதயம் என்கிறார் சிந்தனையாளர் வால்சன் என்பவர். அன்புக்குரியவர்களே, அமெரிக்காவில் ஒரு முடி திருத்துகின்ற கடை, ஹேர் ஷாப், சலூன் கடை,
அந்த சலூனை அந்த முடி திருத்தக்கூடிய அந்த கடையினுடைய அந்த உரிமையாளருடைய சிறப்பு என்னன்னா, முடி வெட்டுவார், காசு வாங்க மாட்டார். ஒரு ஃப்ரீ சர்வீஸாகவே செய்து கொண்டு இருப்பார். ஒரு நாள் ஒருவர் முடி வெட்ட அந்த கடைக்கு செல்லுகிறார். அவர் முடியை வெட்டி விட்டு காசு எடுத்து கொடுக்குறார். ஐம் சாரி சார், திஸ் இஸ் மை சர்வீஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு ரிசீவ் எனி மணி ஃபார் தட் என்று சொல்லுகிறார். ஆச்சரியமாக பார்க்கிறது, இப்படியும் இந்த காலத்தில் இப்படியா என்று. அடுத்த நாள் அந்த முடிவெற்ற கடைக்காரர் கடையை திறக்கின்ற பொழுது அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ், ஒரு பேக். அந்த பேக் ஃபுல்லாக பூங்கொத்துக்கள், அதில் ஒரு லெட்டர். என்னன்னா, சார் நேற்று உங்கள் கடைக்கு நான் முடிவெட்ட வந்தேன், உங்கள் சேவையை நான் பாராட்டி, நான் ஒரு பூ வியாபாரி, உங்கள் சேவையை பாராட்டி இந்த பூங்கொத்தை நான் பரிசாக அளிக்கிறேன் எழுதியிருந்தார். இன்னொரு நாள் அதே போல் முடிவெற்ற கடைக்காரர் கடையை திறக்கிறதுக்கு முன்பாக அங்கே ஒரு பேக், அந்த பேக்குக்குள்ளே ஒரு கடிதம், பேக்கு ஃபுல்லாக துணி. அப்போ சார் நேற்று உங்கள் கடைக்கு வந்தேன், முடிவெட்ட நீங்கள் காசு வாங்கலை, உங்கள் சேவையை பாராட்டி நான் ஒரு துணி வியாபாரி, இந்த துணிகளை வைத்துக் கொள்ளுங்கள் என்று நன்றி நிறைந்த நெஞ்சத்தோடு. இன்னொரு நாள் கடையை திறக்க போகிறார். ஏறக்குறைய ஒரு 10, 15, 20 பேர் வரிசையாக நின்றுட்டு இருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தோம்னா, நேற்று ஒரு இந்தியர் முடிவெட்ட போயிருக்கிறார். அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஓசியில் முடி வெட்டுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்ட போய் சொல்லிக்கிறார். அங்கே வந்து முடி வெட்டி ஓசியில் எல்லாம் வந்து நின்றுக்கிறாங்க. அன்புக்குள்ளே எதுக்கு இது ஒரு சின்ன ஒரு துணுக்கு தான். ஏன்னா நன்றி நிறைந்த நெஞ்சம் இல்லையா, நன்றி நிறைந்த நெஞ்சத்தோடு நம்முடைய குடும்பங்களில் பல நேரங்களில் அமைதி இழப்பதற்கு, நிம்மதி இல்லாமல் இருப்பதற்கு கூட இந்த ஒரு பாயிண்ட் கூட ஏதோ ஒரு விதத்தில் இருக்கிறது. முணுமுணுத்து கொண்டு, புலம்பி கொண்டு, ஆதங்கப்பட்டு கொண்டு, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், என்னத்த சொல்கிறது ஃபாதர், நான் வாழ்க்கை ஃபாதர், நான் கல்யாணம் பண்ணி என்னத்த பிரயோஜனம் ஃபாதர், மலாட்சிக்கலாம் ஃபாதர் அப்படின்ற புலம்பி கொண்டு, முணுமுணுத்து கொண்டு ஆதங்கப்படக்கூடிய மனிதர்கள் ஏறாங்க இல்லையா. அப்போ நம்ம மனசு நிறைய கடவுளுக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அது நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு அமைதியாக மாறும், மனசுக்கு ஒரு நிம்மதியாக மாறும். இன்றைய நாளுடைய நற்செய்தி இல்லையா, லூக்கா நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 10 தொழுநோயாளர்களை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். நாம் விரும்புவது என்ன, நாம் நிறைய விரும்பலாம், இது வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும், அது. கடவுள் விரும்புவது என்ன விரும்புகிறார்? இன்றைய நாளுடைய நற்செய்தி கவனிச்சிங்களா? மற்ற 9 பேர் எங்கே, கடவுளை போற்றி புகழ மற்ற 9 பேர் எங்கே என்று அந்த ஒருவன் நன்றி சொல்ல வந்தானே அவனை பார்த்து கேட்கிறார். அப்படி என்றால் கடவுள் விரும்புவது என்ன? நன்றி நிறைந்த நெஞ்சம், கடவுளை போற்றுவது, கடவுளை புகழ்வது. கடவுளுக்கு நாம் நன்றி நிறைந்த நெஞ்சத்தோடு இருக்கின்ற போது கூட நம்முடைய குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு அமைதியாக, நிறைவாக இருக்க முடியும் இல்லையா. ஆக இந்த நன்றி நிறைந்த இந்த உள்ளம், மனநிலையை ஒரு 3 வகையாக பார்க்கலாம் இந்த நாளுடைய நற்செய்தியினுடைய கோணத்தில், பின்னணி. 1, கிடைத்த நன்மை தனத்திற்கு நன்றியை சொல்லாதவர்கள். They never be gratitude at all times. Never gratitude, never be gratitude. நன்றியே சொல்லாதவங்க. நீங்க பாத்தீங்களா, இன்னைக்கு நாளுடைய நற்செய்தி கவனிச்சீங்களா? அதாவது அந்த 9 பேர் நன்றி சொல்ல வரல இல்லையா. அவங்க வாழ்க்கையில் ஒரு புது வாழ்க்கை, புது வசந்தம் கடவுள் கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஒரு புது வாழ்க்கை, தொழுநோயால் அகப்பட்டு இருக்கிறார்கள், குணப்படுத்துகிறார். ஆனா 9 பேர் நன்றி சொல்லவில்லை. ஏன் நன்றி சொல்ல வரல? ஏன்? அந்த 9 பேர் யார்? யூதர்கள் இல்லையா. 9 பேர் ஜூவிஷ். ஆக அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் ஒரு யூதர், இயேசு ஒரு யூதர், ஒரு யூதர் இன்னொரு யூதருக்கு செய்கிறார், அதுல என்ன பெருசா இருக்கிறது என்று கிடைத்த நன்மை தனத்தை நியாயப்படுத்தி கொண்டு நன்றியை சொல்லாதவங்க. அவங்க யார் அப்படின்னா தன்னை பற்றி தான் யோசிப்பாங்க. They all selfish attitude. அவங்க கவனம் எண்ணம் முழுவதும், சிந்தனை முழுவதும் அவங்கள பற்றி தான் இருக்கும் இல்லையா. ஆகையில கிடைத்த நன்மை தனத்திற்கு நன்றியை சொல்ல. சில பேர் பிள்ளைங்களாம் இருப்பாங்க, ஏண்டா பேரண்ட்டு உங்களை அவ்வளோ தூரம் வளர்த்தாங்களே, என்ன பெருசாக வளர்த்துட்டாங்க, அவங்க கடமையை தானே அவங்க செஞ்சாங்க, நான் என்ன பண்ணோம், நான் எப்படி நன்றி உள்ளவங்களா இருக்க முடியும்? எத்தனையோ இன்னைக்கு போராட்டங்கள், பிள்ளைங்களுடைய அந்த பெற்றோர்களுடைய அந்த தியாகத்தை, அன்பை, பாசத்தை சீராட்டி பாராட்டி பாலூட்டி வளர்த்த அந்த தவிப்புகள் எல்லாம் புரிந்து கொள்ளாத எத்தனையோ பிள்ளைகள் இருப்பதால் தான் இன்னைக்கு முதியோர் இல்லங்கள் அதிகமாகிறது. அதே போல நிறைய காப்பகங்கள், நிறைய பேர் தனிமையாக இருக்கிறார்கள் பெற்றோர்கள். ஏன்னா பிள்ளைகள் அந்த நன்றி உணர்வோடு நினைத்து பார்ப்பீர்கள். ஆஃப்டர் என்ன, எவ்வளவு நீங்க எனக்கு செலவு பண்ணீங்க, ஒரு எப்படியும் ஒரு 10 லட்சம் செலவு பண்ண சொல்லுங்க, 2 செக்ல நான் கொடுத்துறேன், இப்படியாக நினைக்க. அதில் நீங்களும் இருக்கிறீங்களா எனக்கு தெரியாது. ஆகையில கிடைத்த நன்மை தனத்திற்கு நன்றியை சொல்லாமல் நாம் நியாயப்படுத்தி கொண்டு இருக்கின்ற பொழுது கூட நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் அமைதியை நாம் இழக்கலாம்.
இரண்டாவது, கிடைத்த நன்மை தினத்திற்கு நன்றியை சொல்லுவார். to remind in gratitude. இல்லையா? அந்த ஒரு சமாரியன் ஒருவன் வந்தான் இல்லையா, ஆண்டவர் எனக்கு புது அற்புதம் செய்தார், ஆசீர்வாதம் கொடுத்தார், புது வாழ்க்கை கொடுத்தார், நான் இருப்பது, இயங்குவது, ஓடுவது, செயல்படுவது எல்லாம் அந்த கடவுள் பட்ட பிச்சை என்று ஒரு சமாரியன் அவள் வந்து நன்றி சொன்னான். அப்படி என்றால் கிடைத்த நன்மை தினத்திற்கு நன்றியை சொல்பவர்கள் பரவாயில்ல இல்லையா? கிடைத்த நன்மை, நம்ம எல்லாரும் எத்தனையோ நன்மைகளை பெறுகிறோம், நாம் இருக்கின்றோம், இயங்குகிறோம், ஓடுகிறோம், செயல்படும், எல்லாம் கடவுள் போட்ட பிச்சை. ஆண்டவரே அதற்காக நன்றி நன்றி. அதனால திருப்பலிக்கு இன்னொரு வார்த்தை நன்றி கூறுதல் என்று சொல்லப்படுகிறது. ஆக நன்றி நிறைந்த நெஞ்சத்தோடு, அது பெற்றோராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், சின்ன விஷயம் தேங்க்ஸ் என்று சொல்லக்கூடிய அழகான மனநிலை, அது நம்முடைய குடும்பத்திற்கு, தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஒரு அமைதியாகும். இது இரண்டாவது மனிதர்கள், இரண்டாவது வகையினர், இரண்டாவது மனநிலை. மூன்றாவது வகையினர், அது ரொம்ப 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 பாராட்டுதற்குரியது. தட் இஸ் a big challenge. என்ன தெரியுங்களா? எல்லா சூழ்நிலையிலும் கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவது. எல்லா சூழ்நிலை, புனித பவுல் சொல்வார் இல்லையா, புனித பவுலுடைய நன்றி செலுத்துங்கள், எல்லா சூழ்நிலையிலும் கடவுளுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். தெசலோனிக்கே மக்களுக்கு சொல்லுகிறார். இந்த பவுலடியார் அழகானது, வறுமையாகட்டும், வளமையாகட்டும், பசியாகட்டும், பட்டினியாகட்டும், இன்பத்தும் துன்பத்திலும் கடவுளை குறித்து நான் அகமகிழ்கிறேன். ஆகையால அப்படிப்பட்ட மனநிலை, ஆகையால எல்லா சூழ்நிலையும் நல்ல உடல் நலமா, கடவுளுக்கு நன்றி. நாம் சற்று கூடுதலாக குறைவாக இருக்கிறோமா, உடல் நலக்கு பரவாயில்ல ஆண்டவரே, எனக்கு நல்ல உடல் நலத்தை, இப்ப நான் கொஞ்சம் சிக்கா இருக்கிறேன், பரவாயில்ல ஆண்டவர் என்று இது போன்ற பல நிலைகளில், எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மனநிலை ஆன்மீகத்தின் முதிர்ச்சி என்று சொல்லலாம். மூன்று வகை சொன்னேன். கிடைத்த நன்மை தினத்திற்கு நன்றியை சொல்லாதவங்க சுயநலவாதிகள். இரண்டாவது, கிடைத்த நன்மை தினத்திற்கு நன்றியை சொல்பவர்கள் பரவாயில்ல மனிதநேயவாதிகள் இல்லையா? ஆகையால எல்லா சூழலிலும் நன்றி சொல்பவர்கள் தெய்வ. அதனால இப்படியும் நாம் சொல்லலாம், நன்றியை சொல்லாதவர்கள் இழிபிறவி, நன்றியை சொல்பவர்கள் மனித பிறவி, எல்லா சூழலும் நன்றியை சொல்பவர்கள் தெய்வீக பிறவி. எல்லா சூழ்நிலும் கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவது. மாதாவை பாருங்க, ரொம்ப அழகான நன்றி நிறைந்த பாடல். என்ன பாடல் அது? என்ன பாடல்? மை சோல் மேக்னிஃபைஸ் தி லார்ட். இல்லையா? கடவுளே, ஆண்டவர் எனது ஆன்மா ஏற்றி போற்றுகிறது. தலைமுறை தலைமுறையாய் எங்களுக்கு செய்த அரும்பெரும் செயல்களுக்காய் நன்றி செலுத்துகின்றோம். அது அன்புக்குரியவளை திருப்பாடல் இல்லையா? திருப்பாடல் 150 100 திருப்பாடல் கடவுளை போற்றி புகழ்ந்துதான் தாவீது அரசர் எழுதுகிறார். அதே போல மோயிசன் இல்லையா? மோயிசன் செங்கடலை கடந்த பிறகு தன்னுடைய தங்கை பேர் என்ன? மிரியம். செங்கடலை கடந்த பிறகு தன் தங்கை மிரியத்தோடு கடவுளை போற்றி புகழ்ந்த பாடல் தான் விடுதலை பயண நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக அன்புக்குரியவர்களே, வாழ்நாள் முழுதும் கடவுளுக்கு நாம் நன்றி நன்றி என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்ற பொழுது கூட கடவுள் நமக்கு அமைதியை, மனசுக்கு நிம்மதியை தருவார். இந்த நாள் 13ஆம் தேதி. இன்றைக்கு 13ஆம் தேதியுடைய சிறப்பினுடைய பாத்திமா மாதாவுடைய ரகசியம் 3 இல்லையா? நம்பர் 1, அதாவது 1917ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி 3 சிறுவர்களுக்கு கொடுத்த செய்தியை தான் நாம் மீண்டும் மீண்டுமாக இன்றைக்கு வாழ்கின்ற காலகட்டத்தில் நாம் அலசி ஆராய்ந்து பார்த்து கொண்டாட அழைக்கின்றோம். ஆக இந்த 3 செய்தி என்ன எப்பவுமே மறக்கக்கூடாது. The 3 secret, the 3 message was delivered to those 3 children to the whole world. What is that? The first message என்ன? First message என்ன? முதல் செய்தி prayer. என்னது? prayer. ஜெபம். ஜெபமே வாழ்வு, வாழ்வே ஜெபம். ஆக அதாவது அம்மா சொல்றாங்க, 2ஆம் உலகப் போர் நடைபெற்றக்கூடிய சமயத்தில் சொல்லப்படாது. ஆக உலகப் போரின் அமைதிக்காக, முதல் உலகப் போர் உலகின் அமைதிக்காக, 2ஆம் உலகப் போர் வரப்போர் உலகின் அமைதிக்காக, pray for the peace in the world. Pray for the peace in the world. ஆகையால உலக அமைதிக்காக ஜெபியுங்கள். இன்றைக்கு கூட பாருங்க, நம்முடைய குடும்பத்தில் ஒரு பெரிய போர், பெரிய வார் நடந்து கொண்டே இருக்கும். சந்தேகத்தின் பெயரால் அமைதி இழக்கின்றோம், பிரிவுகளின் பெயரால் ஒரு பெரிய போர், அமைதி இழக்கின்றோம். கணவன் மனைவிடைய பிரிவுகள், பிளவுகள், இன்றைக்கும் போர் நடந்து கொண்டிருக்கிறது, அமைதி இழக்கின்றோம். உடல் நல குறைபாடால் முணுமுணுக்கின்றோம், பெரிய போர், அமைதி இழக்கின்றோம். ஆக எத்தனையோ சூழல்கள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை அமைதியை இழந்து மனசுல பரபரப்பு, பதற்றம், பயம், கவலை, ஏதோ ஒரு அங்கலாய்ப்புகள், ஆதங்கங்கள், புலம்பல்கள், முணுமுணுப்புகள், ஆக நமக்குள்ளாக
ஒரு வகையான போர் நடந்து கொண்டே இருக்கு, குடும்பத்தில் போர். ஆக இன்றைக்கு சமூகத்தில் வன்முறைகள், பலவிதமான கலாச்சார சீரழிவு மாற்றங்கள், இவற்றின் நிமித்தமாக வித்தியாசமான கலாச்சாரங்கள், வித்தியாசமான சூழலில் அமைதி இழந்த ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு என்ன, குடும்பத்தின் அமைதிக்காக அன்றைக்கு தேவத்தாய் பாத்திமா அன்னை கொடுத்த அதே காட்சியின் செய்திதான், சாட்சிதான். இன்றைக்கும் அமைதிக்காக நாம் ஜெபிப்பது, குடும்பங்களின் அமைதியை விளைவிப்பது, அமைதியை ஏற்படுத்தோர் கடவுளின் மக்கள் எனப்படுவர். ஆக ஒரு கணவன், ஒரு மனைவி, பெற்றோர் அமைதிக்காக நீங்கள் உங்கள் குடும்பத்தில் சாட்சியாக இருப்பது. இரண்டாவது செய்தி என்ன, penance, conversion. ஆக ஒருத்தல் வழியாக, உபவாசம் வழியாக, நிறைய நாட்கள் உபவாசம். 13ஆம் தேதி காலை உபவாசம் இருந்து, இந்த நாளை எனக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும், உபவாசம் இருந்து இறைவிடத்தில் ஜெபிப்பது, மாதாவிடத்தில் வேண்டுவது. ஆக உபவாசம், உடல் ஒடுத்து, உடலை ஒடுக்கி, சுய கட்டுப்பாடத்தோட நாம் ஒடுக்கி இறைவனிடத்தில் கிட்டே நாம் செல்வது, அல்லது ஆண்டவருடைய அருளை பெறுவது, அல்லது குடும்பத்தில் அமைதியை நாம் பெறுவது. மூன்றாவது செய்தி என்ன தெரியுங்களா, the devotion to the blessed mother, immaculate heart of Mary. மரியாளின் மாசற்ற திரு இதயத்தின் மேல் பக்தி. அம்மாவுடைய இதயம் தாய்மையின் இதயம், மெட்டர்னல் ஹார்ட் இல்லையா, தாய்மை இதயத்தோடு அமைதிக்காக, தாய்மை இதயத்தோட அருளுக்காக, தாய்மை இதயத்தோட ஆசிரியருக்காக, தாய்மை இதயத்தோட நம்புவோருக்கு நலமாக. ஆக அம்மாவுடைய இதயம் நம்புவோருக்கு நலத்தை அளிப்பது, தேடி வருவதற்கெல்லாம் வளத்தை கொடுப்பதாக தேவத்தாயுடைய இதயத்தில் இடம் பிடிக்கின்ற குடும்பமாய் குருவானவராய் என்னாலும் இருப்பது. ஆக இப்படியாக நன்றி நிறைந்த நெஞ்சத்தோடு நாம் கடவுளுக்கும் பிறருக்கும் வாழ்ந்து எல்லா சூழ்நிலையிலும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லிக்கொண்டு புலம்பாமல் முணுமுணுக்காமல் மகிழ்வோடு இருப்பதில் நிறைவு காணக்கூடிய மனிதர்களாக இருந்து சபத்திலும் சரி, ஒருத்தலும் சரி, மாதாமேல் வைக்கின்ற பக்தியிலும் சரி வளருங்கள். நிச்சயமாக குடும்பத்தில் அமைதி பிறக்கும். குடும்பத்தில் அமைதி பிறக்க நீங்களும் நானும் கருவியாக மாறுவோம். ஒரு கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் அமைதியை ஏற்படுத்த. ஆக நம்முடைய மனசுக்குள்ளாக இருக்கக்கூடிய பரபரப்பு, பதற்றங்கள், கவலைகள், பயங்கள் இவற்றிலிருந்து வெளிவர அன்னையுடைய உதவி, அன்னையுடைய பேருதவி, அன்னையுடைய ஆசிரியக்கேற்ப கடவுளை புகழ புகழ கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். கடவுளை அழகுபடுத்த கடவுள் நம்மை அழகுபடுத்தார். குடும்பத்தில் அமைதிக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். மனசுக்குள்ளாக நிம்மதியாக வாழ அன்னையுடைய பரிந்துரை கேட்டு பாத்திமா தாயிடத்தில் நாம் வேண்டுவோம். கரங்கள் குவிப்போம், அன்னையுடைய ஆசிரை கேட்போம். எழுந்திருப்போம். விசுவாசிகள் மன்றாட்டு. மன்றாட்டுக்கு. அமைதியை பொழியும் எம் இறைவா, எம் திரு அவையின் உலக அமைதிக்காக தங்களையே அர்ப்பணித்து உழைக்கும் எம் திரு தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள் அனைவருக்கும் நல்ல ஞானத்தையும் நிறைவான அன்பையும் உறுதியான எண்ணங்களையும் தந்து அமைதியின் அரசியாம் புனித பாத்திமா அன்னையின் பரிந்துரை வழியாக வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியில் எம்மை வழிநடத்தும் எம் இறைவா, எம் பங்கு குடும்பங்களுக்காக உம்மிடம் மன்றாடுகின்றோம். அன்றாட வாழ்க்கை சூழ்நிலைகளில் நாங்கள் சந்திக்கும் கவலைகள், துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள், வேதனைகள், போராட்டங்கள் எங்களை சூழ்ந்து கொள்ளும் போது நாங்கள் எங்கள் குடும்பங்களில் அன்னை மரியாளை முன்மாதிரியாக கொண்டு ஆண்டவரை மட்டும் நம்பி துணிவோடு செயல்பட அருளையும் ஆசிரையும் பொழிய வேண்டுமென அமைதியின் அரசியாம் புனித பாத்திமா அன்னையின் பரிந்துரை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் நாயகனே எம் இறைவா, இத்திருப்பலியில் பங்கு கொள்ளும் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் ஒவ்வொருவரும்
ஒருவர் மற்றவர்களுடன் உண்மையான உறவோடு வாழவும், ஒருவர் மற்றவரை அன்பு செய்யவும், அமைதிக்கு எதிரான எல்லா சூழ்நிலைகளையும் தவிர்த்து குடும்பங்களில் அமைதியையும் ஒற்றுமையையும் விதைக்கும் நல் உள்ளங்களாக நாங்கள் வாழ அமைதியின் அரசியாம் புனித பாத்திமா அன்னையின் பரிந்துரை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோயுற்றவர்களுக்கு நலமும் மன அமைதியும் அருளும் எம் இறைவா. எங்கள் குடும்பங்களில் இருக்கிற அனைத்து நோயாளிகளையும் மன அமைதியின்றி தவிக்கும் அனைவரையும் உம் பாதம் தருகின்றோம். உம்முடைய குணமளிக்கும் கரங்களால் அனைவரையும் குணமாக்கி உள்ளங்களில் மன அமைதியையும் சமாதானத்தையும் உமது கொடைகளாக வழங்கிட அமைதியின் அரசியாம் புனித பாத்திமா அன்னையின் பரிந்துரை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த பொது கருத்துக்களோடு நம்முடைய தனிப்பட்ட குடும்ப கருத்துக்களுக்காக செய்வோம். Let's all pray for the peace in the family. In our own family, the family which is broken in various reasons due to the division, separation and divorce in the family. பல காரணங்களுக்காக அமைதி இழந்து தவிக்கக்கூடிய எத்தனையோ கணவன் மனைவி குடும்பங்கள், நம்முடைய குடும்பத்தில் அமைதி இழந்து இருக்கக்கூடிய சூழல்கள் இருந்தால் செபிப்போம். எப்போதும் நன்றி நிறைந்த நெஞ்சம், இறைவன் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை, எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுளை போற்றி புகழ்வது, ஷபமும் ஒருத்தலும், மரியாளின் மாசற்ற இருதயத்தின் மேல் இருக்கக்கூடிய பக்தியும் குடும்பத்தின் அமைதிக்கான வழிகள் என்பதை உணர்ந்தவர்களாய், நம் குடும்பத்தின் அமைதி எந்தெந்த குடும்பத்திற்காக நாம் நினைத்து செபிக்கின்றோமோ அந்த குடும்பத்தில் அன்னையாம் தேவத்தாய் அமைதியின் அரசி அமைதியின் ஆசீர்வாதத்தை வழங்க தொடர்ந்து ஜெபிப்போம். கடவுள் நம்ம ஒவ்வொருவரையும் அன்னையின் வழியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது எடுக்கப்படுகின்ற காணிக்கை ஒவ்வொரு மாதம் 13ஆம் தேதி நாம் 13ஆம் தேதியினுடைய சிறப்பு சேரிட்டி பேஸுக்காக நாம் பயன்படுத்தவிருக்கின்றோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டவரே, அனைத்துலக நிறைவாமை போற்றுகிறோம். அருட்பெருக்கப்பட்ட பெற்றுக்கொள்ளத்தின் வழங்கும் மனித உழைப்பின் பயணம் ஆனந்தப்பட்டு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை ஒப்புக் கொடுக்கும். ஆசைகள் நீங்கி அன்பின் தீப ஒளியினை கூட்டி அனைவரும் எங்கள் ஆசைகள் நீங்கி அன்பின் தீப ஒளியினை கூட்டி கோதுமை மணியுடன் இன்னையும் சேர்த்தே கொடுத்தே நிறைவா ஏற்றிடுவாய். மலரிழுத்து ஒரு சரம் கொடுத்து இந்த புனித பாடங்களில் படித்தேன். இந்த கரம் பிடித்து உந்தன் வழி நடத்த இன்று காணிக்கையாய் என்னை கொடுத்தேன். மலரிழுத்து ஒரு சரம் கொடுத்து இந்த புனித பாதங்களில் படைத்தேன். இந்த கரம் பிடித்து உந்தன் வழி நடத்த இன்று காணிக்கையாய் என்னை கொடுத்தேன்.
அன்புமிக்க சகோதர சகோதரம் எல்லோரும் இணைந்து மகிழ்வோட மனநிறைவோட நம்பிக்கையோட அன்னையுடைய திருப்பாதத்தில் பாத்திமா தாயினுடைய அருட்தலத்தில் அமைதியின் அரசியாகக்கூடிய அன்னையினுடைய வழிகாட்டுதல் பேரில் குடும்பத்தில் அமைதி, தனிப்பட்ட வாழ்வு, நிம்மதியை கேட்டு ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஆண்டவர் இயேசுவின் அற்புதமான 13ஆம் தேதி இந்த திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உமது திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் 13ஆம் தேதி நாளில் ஒரே குடும்பமாக குடும்பத்தின் அமைதிக்காக நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். இதனால் இந்த பலியின் காணிக்கு உமக்கு எல்லையற்ற அருட்துணையினால் உமக்கு நிலையான கொடையாகவும் எங்கள் குடும்பத்தின் அருளின் ஆசீர்வாதமாக மாறுவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் அல்ல எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கண்ணையான தூய மரியாளுடைய நவநாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து ஆட்சியமை படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவியானவர்கள் அந்த அன்னையும் உடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். ஆகவே வானக தூதர்கள், புனிதர்கள், அரியணை ஆட்சி புரிவராகிய அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரா வருகிறவர் ஆசி பெற்றவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. குடும்பத்தின் அமைதி, அதற்கு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய உடல்நல குறைபாடோ அல்லது மனநிலையில் இருக்கக்கூடிய குறைபாடோ, நிம்மதி இல்லாத வாழ்க்கை என்று நாம் நினைத்து கொண்டு வாழ்வதோ அல்லது விரக்தியோடும் சோர்வோடு நம்முடைய வாழ்க்கையை நகர்த்துவதோ, ஒரு விதமான குடும்ப வாழ்வில் பிடிப்பில்லாமல் இருப்பதோ அல்லது சந்தேகத்திலும் பிரிவிலும் பிளவுகளிலும் நாம் எளிதாக அதை செய்வதும் அல்லது மனசுக்குள்ளாக எதையும் எடுத்து சந்திக்கக்கூடிய சவால்கள் நிறைந்த மனநிலையில் நாம் இல்லாமல் இருப்பதும் அல்லது பலவிதமான தடைகள் நம்முடைய குடும்ப வாழ்வின் அமைதிக்காக இருப்பதும், அது கடந்தொல்லையாக இருக்கலாம், சரியான பொறுப்புணர்வு இல்லாமல் இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் அதற்கான வழிகள், தீர்வுகள், சந்திக்கக்கூடிய மனநிலையை, சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய மனத்திராணியை கடவுளிடத்தில் நாம் கேட்போம், ஜெபிப்போம். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஊற்றாகவே என்று தூய ஆவியை பொழுது இக்காணிக்கைகள் எல்லாம் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தமது சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இடலிறங்க பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். வண்ணமே இரவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தமது சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், ஏது பாவம் மீட்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதய நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தை முகப்பு கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றியை செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராக இணைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிதாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நினைவு வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். வழியாக இவரோடு வரல் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியவே. அமைதியின்
அரசி பாத்திமா தாய் நம் குடும்பத்தின் அமைதிக்காக எப்போதும் பரிந்துரைக்கிறாள். நெஞ்சம் நிறைந்த நன்றிகளோடு எல்லா சூழ்நிலையிலும் கடவுளுக்கு நன்றி 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 என்று நன்றி நிறைந்த நெஞ்சத்தோடு நம் குடும்ப வாழ்வு வாழ கடவுளுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து குடும்ப அமைதிக்காக வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, பெயர் தூயது இடம் போற்றக்கூடிய உமது ஆட்சி வருகிற உமது திருவிழம் விண்ணுலகில் மண்ணுலகில் எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாது, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்பமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்லும். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற திருத்தூதர்களுக்கெல்லாம் மொழிந்து எங்கள் குடும்பத்தில் அமைதியை ஒற்றுமை அளித்தள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் சந்நிதி குடும்பத்தின் நிம்மதி தரக்கூடிய ஆண்டவன் சன்னிதானத்தில் அவர் தரக்கூடிய அமைதி ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்புவோருக்கெல்லாம் நலமாக இருக்கிறார், தேடுவோருக்கெல்லாம் வளமாக இருக்கிறார். உடல் நோயெல்லாம் குணப்படுத்தி மற்ற 9 பேர் எங்கே கடவுளை போற்றி புகழ் என்ற ஏக்கத்தோடு கேட்கிறார். ஆண்டோர் விரும்போது நெஞ்சத்தின் ஆழத்திலிருந்து நன்றி. ஆக நன்றி நிறைந்த நெஞ்சம் குடும்பத்தின் அமைதிக்கான வழி. ஆகவே நம் குடும்பத்தில் அமைதியை, அருளை, ஆசிரை, ஆற்றலை எல்லாவற்றையும் பழைய தேடி வரக்கூடிய ஆண்டவர் இயேசுவின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லலாம். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்தும் முடிவில்லா வாழ்வளிப்பதாக. இயேசுவின் திருவுடல் திரு ரத்தம் அவற்றின் வழியாக ஆண்டவருடைய ஆசிரை பயபக்தியோடு வாஞ்சையோடு நாம் பெறுவோம். சூழ்ந்திடும் பிறரன்பை என் பணியில் நான் நண்பு உயிர் தந்து வாழ்வாகிடும் இறைவார்த்தையில் நிறைவாகுமே மறைவாழ்வினே நிலையாகுமே வழி தேடும் எனக்காக வேண்டும். இறைவா இறைவா வருவாய், இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாய், இதயம் அருகில் அமர்வாயின்றே. என் தெய்வமே, நீ வாழ்வு மாறுவே, உன்னை மனம் தீருவே, நீர் வழி காட்டுவே. உன்னோடு நான் காணும் உறவா
வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாய் இதயம் அருகில் அமர்வாயின்றே. தேடல் என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுவே. உன்னை மனம் தேடுவே, நீர் வழி காட்டுவே. கிறிஸ்துவின் ஆத்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமேன். இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, அன்னையினுடைய அன்பார்ந்த பக்தர்களே, தேவதாய் பாத்திமா அன்னையினுடைய அன்பார்ந்த பங்கு மக்களே, ஒவ்வொரு 13ம் ஒரு அழகான நாள், அழகான அழைப்பு. ஆக நாம் அடுத்த மாதத்திலிருந்து இந்த 13 ஒரு வித்தியாசப்பட போகிறது. சரிங்களா? அடுத்த 13லேருந்து, ஏன்னா இந்த மாதம் மழை அப்படிலாம் இருந்த, ஆக்சுவலி இந்த தேர் இன்றைக்கி வெளியே எடுக்கணும்னு பிளான் பண்ணோம். அப்போ தான் இருட்டுட்டு ட்ரிஸ்லிங் ஆச்சு. சரி, ஓகே, இன்றைக்கு இதை நம்ம ஆலயத்திற்குள் ஆக வைத்து செய்துவிட்டு அடுத்த மாதத்திலிருந்து எல்லாமே நாம் ஒரு வித்தியாசமாக 13ஆம் தேதியை நாம் கொண்டாடுவோம். எப்படி எல்லாம் முதல் காலையில் வழக்கம் போல் திருப்பலி இருக்கும் இல்லையா? 13ஆம் தேதி காலை திருப்பலி. அந்த காலை திருப்பலி முடிந்தவுடன் கொடியானது ஏற்றப்படும். பாத்திமா அன்னையினுடைய கொடி இங்கே இங்கே ஒரு கொடி கம்பம் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல நாம் கொடி ஏற்றுவோம். ஆக காலையிலே திருப்பலி முடிந்து கொடி ஏற்றி அது அப்படியே அந்த நாள் முழுவதும் பாத்திமா அன்னையுடைய ஆசி அதோடு இணைத்து 1000 மணி ஜெபமாலை அன்றைக்கு சொல்லப்படும். அதோடு நாம் அதாவது இந்த ஒருத்தல் செகண்ட் இது இருக்கு இல்லையா, ஒருத்தல் கன்வர்ஷன் ஆகிய அதனுடைய தொடர்ச்சியாக இந்த சேரிட்டி ஆக்ஷன் அட் பிகின்ஸ் என்று சொல்வது போல நாம் சில செயல்பாடுகள், சமூக செயல்பாடுகள் ஏழைகளுக்காக அடுத்த மாதத்திலிருந்து ஒவ்வொரு ஜோனிலிருந்தும் 13 ஏழை குடும்பங்களுக்கு நாம் சில நல உதவிகள் நாம் செய்வோம். அதே போல விதவைகளுக்கு, கணவனால் கைவிடப்பட்ட விதவைகளுக்கு சில நல உதவிகள் 13ஆம் தேதி. அதே போல் சில குடும்பங்கள் தேவைப்பட்டால் இது நம்முடைய அந்த தையல் மிஷின், அது போன்ற சில அதே போல் குழந்தைகளுக்கான பள்ளி உபகரணங்கள் என்று ஒவ்வொரு 13ஆம் தேதி ஜஸ்ட் we are going to get into the social action ஆகிய 13ஆம் தேதி அது நாம் செய்யவிருக்கின்றோம். பிறகு சாயங்காலம் நமக்கு ரொம்ப அழகாக திருப்பலி ஒவ்வொரு கருத்தை முன்வைத்து இன்றைக்கு என்ன கருத்து குடும்பத்தின் அமைதிக்காக தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆகிய அடுத்த மாதத்தினுடைய கருத்து குழந்தை ஆசீர்வாதத்திற்காக. டிசம்பர் மாதம் இல்லையா? டிசம்பர் மாதம் நாம கிறிஸ்துமஸ், அதை முன்னிட்டு நிறை மாத கர்ப்பிணியாக யார் இருக்கிறார்? அன்னை மரியாள். ஆகவே குழந்தை ஆசீர்வாதம் நீங்க என்ன பண்ணணும், நிறைய பேருக்கு நீங்க சொல்லுங்க, குழந்தை ஆசீர்வாதத்துக்காக காத்துக்கொண்டு சில பேர் திருமணமாகி 1 ஆண்டு 3 ஆண்டு 5 ஆண்டு 10 ஆண்டுகள் இருக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாமல். அதுவே மிகப்பெரிய சொல்ல, குழந்தை இயேசு திருத்தலத்தில் 5 ஆண்டுகள் என்னுடைய பணி. இந்த காதில் ஏறக்குறைய 3000-4000 புதுமை நான் கேட்டிருக்கிறேன். நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க குழந்தை இயேசுவிட்ட வேண்டிக்கிட்டு அந்த குழந்தை ஆசீர்வாதத்திற்காக. ஆக மாதாவுடைய அந்த அற்புதமான சன்னிதானத்தில் அடுத்த மாதம் குழந்தை ஆசீர்வாதத்திற்காக நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அடுத்த மாதம் கூடுமான அளவுக்கு நீங்கள் ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸில் ஒவ்வொரு மாதமும் 13ஆம் தேதி வருவதற்கு நீங்கள் முயற்சி எடுக்கலாம். சில பேர் முயற்சி எடுத்திருக்கிறீங்க, சில பேர் இப்போ சொல்லுவோம் ஞாபகம் வச்சுப்பீங்க, அந்த டைம் வரும்போது நீங்கள் மறந்துடுவீங்க. உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், இல்லை கட்டாயம் இல்லை, ப்ளூ கலர் மாதாவுடைய கலர் ஆகையால் அடுத்த மாதம் ஒவ்வொரு 13ஆம் தேதி ப்ளூ கலரில் வருவதற்கு நாம் முயற்சி எடுக்கலாம். அதே போல் தேரானது சிறப்பாக நாம் வெளியிலே நம்ம அடுத்த மாதத்தில் நாம் எடுப்போம். ஒன்றாக உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன். சரிங்களா? இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய 20-25 நிமிடங்கள் இன்னும் அழகாக அன்னையோடு அழகு பயணம், நற்கருணை ஆண்டவரோடு ஒரு பயணத்தை நாம் செய்ய போகிறோம். அதற்கு முன்பாக சாட்சிகள் வரவேற்கப்படுகின்றன. அன்னையின் திருப்பெயரால் பாத்திமா தாயினுடைய சாட்சி சொல்ல விரும்புபவர்கள் முன்னாடி வாங்க.
ஷெரிமா இங்கே வராங்க. நீங்கள் சொல்ல ஆரம்பித்தால் நான் சுருக்கமாக நானும் புரிந்து கொள்வேன். ஷெரிமா அம்மா என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது என்னன்னா, அவங்களோட ஒரு செக், விலை உயர்ந்த ஒரு காசோலை எழுதி இருக்கிறாங்க. கூடுதலான பணம் யாருக்கோ கொடுக்க வேண்டும், ஒரு கம்பெனிக்கு எழுதியிருக்கிறாங்க. ஆகையால் அது எழுதப்பட்டதுக்கப்புறம் காணாமல் போயிருக்கிறது, தொலைந்து போயிருக்கிறது. பிறகு அதை மனசுக்குள்ளாக பதற்றம், மனசுக்குள்ளாக ஒரு பயம், கவலை. ஏன்னா அவ்வளோ பெரிய காசு இல்லையா உழைத்து சம்பாதிக்காகவே. அம்மா தேவத்தாயே, உம்முடைய கோவிலுக்கு நான் செல்லுகிறேன், பாத்திமா மாதாவுடைய நாள் கட்டாயம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று 2-3 நாட்கள் தேடினாங்களா. இதில் தேடி தேடி இன்னைக்கு காலையில் கிடைத்ததாக என்னிடத்தில் வந்து சாட்சி சொன்னாங்க. ஆகையால் அன்னைக்கு மிகப்பெரிய புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க. சரி மாமா, காட் பிளஸ் யூ. சரி மாமா, அடுத்து வாங்க. மைக்கு சுருக்கமாக சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வாங்கி நானே சொல்லிடுவேன். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. எனது கணவருக்கு 3 மாதமாக வேலை இல்லாமல் இருந்தது. மாதா கிட்ட வந்து வேண்டிட்டு ஆண்டவர் வந்து ஓகே, வெரி குட். அதாவது கணவர் 3 மாதம் வேலை இல்லாமல் பாத்திமா தாயிடத்திலே நம்பிக்கையோட வேண்டி சாட்சி. ஆகையால அன்னைக்கு மிகப்பெரிய புகழ். பாத்திமா மாதாவுடைய ஆசீர். கரங்களை உயர்த்தி மரியே வாழ்க, மரியே வாழ்க. கடைசி சாட்சி. பிறகு 2 சாட்சிகள் என்கிட்ட 1-2 என்கிட்ட சொன்னதை நான் சொல்றேன். சொல்லுங்க. என் பெயர் கரையரசி. கடந்த அக்டோபர் மாதம் நம் பாத்திமா அன்னை ஆலய பெருவிழா நவநாள் திருப்பலிகளில் நமக்கு தேவையான சிறப்பான ஒரு கருத்தை ஒப்புவித்து ஜபிக்க நம் அன்பு பங்கு தந்தை அவர்கள் சொன்னார்கள். அதன்படி நம்பிக்கையோடு என் கருத்தை தேவ மாதாவிடம் ஒப்படைத்து வேண்டினேன். ஜெபமாலையும் ஒப்பு கொடுத்தேன். என் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. அதன் பலனாக என் தந்தையின் பெயரில் இருந்த சொத்து, மின்சாரம் போன்றவை என் பெயரில் மாற்றி எழுதப்பட்டது. இயேசுக்கே புகழ். இயேசுக்கே மரியே வாழ்க. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு அந்த திருவிழா நாட்களில் ஒரு கருத்தை வச்சு ஜெபின்னு சொன்னாங்க இல்லையா, அப்போ நடந்த ஒரு சொத்து சம்பந்தமான விஷயத்தை மாதா செய்தாங்கன்றது சொல்றாங்க. கரங்களை உயர்த்தி மரியே வாழ்க, மரியே வாழ்க. அதே போல் என்கிட்ட சொன்னது, அந்த திருவிழா நாட்களில் ஒரு கருத்தை முன்வைத்து அந்த நவ நாட்களில் தொடர்ந்து அந்த குடும்பம் வந்திருக்கிறது. அவங்களுடைய PhD பேப்பர் ரொம்ப வருஷமாக முடிக்காமல் இருந்ததா. ஆக அந்த நாட்களில் அந்த நவநாட்கள் வைத்து வந்ததால் நான் நவநாளில் ஜெபித்தம் ஃபாதர். ஆகையில் எனக்கு கிடைத்தது, நானும் டாக்டரேட் பெற்றேன் என்று சொன்னார்கள். இன்னொரு சாட்சி என்னன்னா, ரொம்ப நாள் நிலம் விற்காமல் இருந்தாம். நிலம் விற்காமல் இருந்த நிலம் 9 நாட்கள் நவநாள் வைத்து ஜெபித்தன் ஃபாதர். மாதாவுடைய அருளால் என்னுடைய நிலம் விற்கப்பட்டது என்று பிரின்ஸ் என்கின்ற ஒருவர் சாட்சி சொன்னார். ஆக இப்படியாக அன்னையை நம்புவோர் நிச்சயமாக நலமும் வளமும் உங்கள் வாழ்க்கையில் கூட இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள். ஆக அன்னையினுடைய ஆசிரை இறைவன் நமக்கு தருவாராக. இப்பொழுது அன்னையினுடைய அருளால் அடுத்து நற்கருணை ஆசி, அதை தொடர்ந்து இந்த தேரானது நாம் இங்கே நாம் கொண்டு போவதற்கு ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்க. பிறகு நாம் உங்கள் கையில் ஒரு பூ இருக்கு இல்லையா, பூ வச்சிருக்கீங்க இல்லையா, ஸோ அந்த பூவையும் வைத்து நாம் ஜெபிக்கவிருக்கின்றோம். பிறகு கடைசியாக பாத்திமா மாதாவுடைய அந்த சுரூபத்தை வைத்து எல்லார் மேலும், கணவன் மனைவியாக வந்திருந்தால் வாருங்கள், இல்லை என்றால் எல்லார் மேலும் வைத்து ஜெபிக்கப்படும். திரு எண்ணெய் உங்களுக்கு வைத்து ஜெபிக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, விண்ணக உணவை கொண்ட நாங்கள் ஒரு கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கண்ணையான தூய மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் குடும்பத்தின் அமைதிக்காக நாங்கள் முன்னிறுத்தி ஜெபித்த கருத்துக்கள் எல்லாம் ஆசீர்வதித்து எங்கள் திருமண குடும்ப வாழ்வில் அமைதியும் அருளும் ஆசீர்வாதத்தையும் என்னாலும் பொழிந்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அப்படியே முழங்கால் படிடுவோம். சில நிமிடங்கள் ஆண்டவரோட நற்கருணை ஆசை. ஏனென்றால் பாத்திமா அன்னை திருத்தலம், லூது மாத திருத்தலம், அங்கெல்லாம் நற்கருணை ஆசீர்வாதத்தின் வழியாக அன்னையின் வழியாக இயேசுவிடத்தில் நாம் ஒப்பு கொடுப்பது. நித்திய ஸ்துதிக்குரிய பாடலை பாடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டா
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. அப்படியே நாம் கரங்கள் எல்லாம் உயர்த்தி நம்முடைய கரங்கள் எல்லாம் உயர்த்துவது எது தெரியுமா? நாம் எல்லோரும் இயேசுக்கு முன்பாக ஒன்றுமே இல்லாதவர்கள். We are all nothing before God. The Jesus is always a person of mercy, compassion and source and strength and joy. ஆண்டவர் அருளும் ஆசீர்வாதமாக இருக்கிறார். 10 தொழுநோயாளிகள் வாழ்வை இழந்து சோர்வோட, கலக்கத்தோட, வேதனையோட, பயத்தோடு இருந்தபொழுது ஆண்டவர் பார்த்தார். அவருடைய வாழ்க்கையில் அமைதியை கொடுத்து குணப்படுத்தலை கொடுத்தார். இதோ நம் ஆண்டவர் இயேசு. அன்பான இறைவா, குடும்பங்களாக வந்திருப்பவர்கள், தனியாக வந்திருப்பவர்கள், கணவன் மனைவியுமாக நின்று கொண்டிருப்பவர்கள், கணவன் மட்டும் வந்திருப்பவர்கள், மனைவி மட்டும் வந்திருப்பவர்கள், பெற்றோர் ஸ்தானத்தில் நிற்பவர்கள், முழங்கால் படியிட்டு கொண்டு நிற்பவர்கள், பார்ப்பவர்கள், செபிப்பவர்கள், வேண்டுபவர்கள், அம்மா இயேசுவே என்று உம்மிடத்தில் கேட்பவர்கள் எல்லாருமேலும் ஆசீர்வாதம். இன்னைக்கு குடும்பங்கள் எல்லாம் சின்ன பின்னமாக சிதறி போயிருக்கின்றன. ஆகவே இன்னைக்கு குடும்பங்களில் அமைதி, மனசுக்குள்ளாக நிம்மதி, கணவன் மனைவியிலேயே அமைதி, தனிமையில் வாழ்கின்ற பொழுது, முதுமையில் இருக்கின்ற பொழுது, ஓடி ஓடி உழைக்கின்ற பொழுது, இவ்வளோ விதமான கவலைகள், பதற்றங்கள், கஷ்டங்கள், எவ்வளோ விதமான சூழல் மத்தியில் இதோ அமைதிக்காக peace in the family, peace in the family, குடும்பத்தின் அமைதிக்காக எத்தனையோ சூழல்களில் இரவு பகல் அவ்வளவு ஒரு கசப்புகள், கசப்பான நாட்கள், கசப்பான அனுபவங்கள், கசப்பான எண்ணங்கள், மனசுக்குள் அவ்வளவு வேதனைகள், மனசுக்குள்ள அவ்வளோ கஷ்டங்கள், மனசுக்குள்ள அவ்வளோ பயங்கள், மனசுக்குள்ளாக அவ்வளோ பதற்றங்கள், மனசுக்குள்ளாக அழுத்தங்கள், மனவலிகள், ஏதோ மனசுக்குள் நிம்மதி இல்லாமல் எல்லாம் இருந்தும் ஏதோ இல்லாதது போல உணர்வு, மனசுக்குள்ளாக ஒவ்வொரு நேரமும் பதற்றமான சூழ்நிலை, எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, மகளை குறித்து, மகனை குறித்து, உடல் நலத்தை குறித்து எத்தனையோ விதமான சிந்தனைகள், மாமியார் வழியாக, மாமனார் வழியாக, சொந்த பந்தங்கள் வழியாக மனசுக்குள்ளாக அவ்வளவு ஒரு தவிப்புகள். இன்றைக்கு குடும்பங்கள் எல்லாம் அவ்வளோ ஒரு மிகப்பெரிய சிக்கலாய், சின்ன பின்னமாக அமைதி இழந்து, நிம்மதி இழந்து, பல்வேறு சூழ்நிலை அங்கலாய்ப்போடு, ஆதங்கத்தோடு, முணுமுணுத்துக்கோடு புலம்பிக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலை. ஆண்டவா உம்முடைய அமைதியார், அமைதியின் அரசியாக தெய்வத்தாய் எங்களெல்லாம் ஒன்றிணைத்து உம்மிடத்தில் சொல்லக்கூடிய, பரிந்துரைக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்கள் எல்லாம் இங்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்கள் மேல் உம்முடைய அமைதியை, உம்முடைய அருளை, உம்முடைய ஆசீர்வாதத்தை பொழிவீராக. இதோ கணவன் மனைவியுமாக நிற்போர், பெற்றோர் பிள்ளைகளுமாக நிற்போர், தனிமையில் இருப்போர், கணவனால் கைவிடப்பட்டோர், பல்வேறு சூழலில் முதுமையில் நிற்போர் ஆக எல்லாருடைய வாழ்க்கை அமைதியை, அமைதிக்கான காரணிகள் என்ன, அமைதியை சீர்குலைப்பதற்கான காரணிகளாக இருக்கக்கூடிய அந்த தடைகள் என்ன என்பதை உணர்த்தியவர்கள். ஆக கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர். ஆக குடும்பத்தின் அமைதிக்காக எவ்வளவோ சஞ்சலங்கள், சலனங்கள், சபலங்கள், சறுக்கல்கள், சரிவுகள், முறிவுகள், பிரிவுகள், மன காயங்கள், மன உருக்கங்கள், மன போராட்டங்கள், மன அழுத்தங்கள், மன வலிகள், இவற்றின் மத்தியில் மக்கள், குடும்பங்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய தவிப்புகளில் எத்தனையோ குடும்பங்கள் கணவன் மனைவியுமாக இருந்து பேசாமல், கணவன் மனைவியுமாக இருந்து பிரிவோட, கணவன் மனைவியுமாக இருந்து பிளவுகளோட, கணவன் மனைவியுமாக இருந்து எத்தனை விதமான வேதனைகளோட ஒவ்வொரு நாள் இரவு ஆண்டவா எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற கடவுளே, இதோ இந்த மக்களுடைய வாழ்க்கையில் அமைதியும் நிம்மதியும் வழங்குவீராக. உடைய கரங்களால் வழங்குவீராக, உடைய ஆசிரால் நிரப்புவீராக, உடைய அருளால் பொழிவீராக. அன்னை பாத்திமா தாயின் வழியாக நீர் ஆசீர்வதித்து பொழிய வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆமென். மாண்புயர்கிறோம். அடையாளத்தை
தாழ்ந்து பணிந்து ஆராதே பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி வருகிறது. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாத துறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார் பெருமை மாட்சிமையோடு வலிமை பணமில்லாத சம புகழ்ச்சி என்றுமே இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்பமாக. எல்லாம் வல்ல இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துணர்ந்து மகிழ அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அப்படி நாம் எழுதினிருப்போம். அடுத்து ரொம்ப அழகான நிகழ்வு, ஆண்டவர் இயேசுடைய நற்கனை ஆசீர்வாதம் பெற்ற நாம் இப்போ பாருங்க, மாதாவை நாம் கொடுத்து சொல்ல போகிறோம். வெளியில் இல்லை, இங்கேயே ரொம்ப அழகாக நம்ம எல்லோரும் இன்னும் சிறப்பாக மாதாவிடத்திலே தனிப்பட்ட ஒரு உறவை, தனிப்பட்ட ஆசிரியை கேட்க போகிறோம். முயற்சி எடுத்து நல்லா பவனியாக உள்ளே கொண்டு செல்ல அன்போடு அழைக்கின்றேன். ரொம்ப அழகான நேரம் ஆகையால் மாதாட்ட சிறப்பாக நாம் வேண்டுவோம். கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், குடும்பம், நம் குடும்பத்தின் ஆசீர், குடும்பத்தின் அமைதிக்காக அப்படியே ஏந்திருங்க பார்ப்போம். தூக்கி பிடிங்க. பின்னாடி ஒரு 2-3 பேர் வாங்க, பின்னாடி வந்துடுங்க. அடுத்த மாதத்திலிருந்து நாம் வெளியில் பின்னாடி வந்துடுங்க. ரொம்ப அழகாக இருக்கும். கோவிலில் பாருங்க, ரொம்ப அழகாக அப்படி போயிட்டு சென்டரில் வராமல் அப்படியே பாடலை பாடுவோம். மாசில்லா கண்டிகை என்ற பாடல் அப்படியே மரிய வாழ்கின்ற அப்படியே வாழ்க்கை. மாசில்லா கண்ணியே மாதாவே இன்னொரு 4-5 பேர் வாங்க. இங்க வாழ்க. இன்னும் 4-5 பேர் கூட வரலாம். வாழ்க, கரங்களை உயர்த்தி வாழ்க மாரியே வாழ்க.
சென்றாக்குங்க. கொஞ்சம் கஷ்டப்படுது. வாழ்க அப்படியே நிற்பாரு. அப்படியே நில்லுங்க, அப்படியே நில்லுங்க. இன்னொரு 4-5 பேர் வாங்க. அந்த நான் பயங்கர வெயிட்டாக இருக்கும். இன்னும் 4-5 பேர் கூட சேர்ந்து பிடிப்போம். அப்படியே நாம் இப்பொழுது அழகாக ஜெபிக்க போகிறோம். ஆண்கள் இன்னும் 4-5 பேர் பின்னாடி வாங்க. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. கரங்களை உயர்த்துவோம், கரங்களை உயர்த்துவோம். நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் ஒப்பு கொடுப்போம். நம் குடும்பத்தினுடைய அத்தனை விதமான சூழல்களை ஒப்பு கொடுப்போம். ரொம்ப அழகான நேரம், அற்புதமான நேரம். அன்னை நம்ம எல்லோரையும் பார்க்க இப்படிதான் போர்ச்சுகல் ஃபாத்திமா நகரில் இப்படிதான் இருக்கும். அவ்வளோ மக்கள் வருவார்கள், அவ்வளவு ஆசீர்வாதத்தை மக்கள் பெற்றுக்கொண்டு சொல்வார்கள். அப்படியே கரங்களை உயர்த்தி அன்னையை பார்த்து நம்ம அப்படியே சொல்லுவோம், மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அப்படியே பொறுமையா நிதானமாக, அம்மா தேவத்தாயே, சக்தி நிறைந்ததாயே, அருள் நிறைந்ததாய், ஆசீர்வதிக்கின்றதாய், அருள் பாலிக்கின்றதாய், ஒவ்வொரு குடும்பங்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்தில் அமைதிக்காக, குடும்பத்தில் சமாதானத்திற்காக, குடும்பத்தில் ஒரு நிம்மதிக்காக வேண்டிக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ஆண்கள், அத்தனை பெண்கள், அத்தனை பெற்றோர்கள், அத்தனை தனிமையில் இருப்ப, அத்தனை முழுமையில் இருப்ப, உறவைகள் பல்வேறு நிலைகளில் இருப்ப எல்லாருடைய குடும்பங்களில் அமைதியை தாரும், அமைதியை தாரும், உம்முடைய அமைதியின் ஆசீர்வாதத்தை தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். மீண்டுமாக மாசிலா கண்டிகை. மாசிலா கண்ணீர் மாறாவே உண்மை நீசமில்லாதவர் நீசரே வாழ்க 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 மரியே வாழ்க. அப்படியே வெளியே போயிட்டு அப்படியே திரும்புங்க. வாழ்க வாழ்க மரியே. மூன்றாவது தாயாசை மூத்தவர் மச்சாய் ஆதியில்லாதோரை மாதினி பெற்றாய் வாழ்க 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 மரியே. அப்படியே மாதா அப்படியே கொண்டு வாங்க, சென்டர்லயே கொண்டு வாங்க. ரொம்ப அழகா இருக்கும், பார்ப்பதற்கு அழகா இருக்கும். வாழ்க மரியே. மீண்டும் வாங்க. மாசில்லா கண்ணி, மாசில்லா கண்ணியே மாறாமை உன்னை நீசமில்லாதவர் நீசரே. அப்படியே நில்லுங்க, அப்படியே நில்லுங்க. தேர் அப்படியே நிற்போம். கரங்களை உயர்த்தி மக்கள் அப்படியே ஜெபியுங்க, மக்கள் அப்படியே ஜெபியுங்க. அப்படியே ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப அழகு பார்த்தீங்களா. மாதா ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். நம்ம எல்லா நிலைகள், நாம் எந்த நிலைகளெல்லாம் நாம் இருக்கலாம், குறைகளோடு இருக்கலாம், பலவீனங்களோடு இருக்கலாம், கஷ்டத்தோடு இருக்கலாம், மனசுக்குள்ள வேதனைகளோடு இருக்கலாம், கணவன் குறித்த கவலை இருக்கலாம், மனைவியை குறித்த கவலை இருக்கலாம், பிள்ளைகளை குறித்த கவலைகள் இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை குறித்த கவலைகளா இருக்கலாம், குழந்தை ஆசீர்வாதத்துக்காக இருக்கலாம், கடன் தொல்லைகளாக இருக்கலாம், மனசுக்குள்ளாக அவ்வளவு ஒரு வேதனையோடு நிற்கலாம், எத்தனையோ சூழல் இருக்கலாம். அம்மா அவ்வளவு ஒரு அழகாக அன்னையை அழகுபடுத்த 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 அன்னை நம்மை அழகுபடுத்தும். அன்னையை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த அன்னை நம்மை மகிமைப்படுத்துவார். கரங்களை உயர்த்தி அழகாக, அம்மா தேவத்தாயே, உதவுடைய மக்களாக நாங்கள் மூளை முடுக்குகளாம் நின்று கொண்டு ஆங்காங்கே கரங்களை எல்லாம் உயர்த்தி கொண்டு எங்கள் குடும்பத்தின் அமைதிக்காக, குடும்பம் என்பது நீ கொடுத்ததான தாயே, எங்கள் குடும்பத்தினுடைய நாயகியே, எங்கள் குடும்பத்தினுடைய ஒரு மாபெரும் ஆசீர்வாதத்தின் தாயே, சக்தி நிறைந்த தாயே, நம்பிக்கையின் தாயே, அருள் நிறைந்த தாயே, கண்ணுக்கு காட்சியான தாயே, கற்புக்கு சாட்சியான தாயே, விண்ணுக்கு மதியான தாயே, வாழ்வுக்கு நீதியான தாயே, பண்ணுக்கு தாளமான தாயே, பாசத்துக்கு பாலமான தாயே, காவலுக்கு கை கொடுக்கின்ற தாயே, கலங்கரை விளக்கமான தாயே, எல்லாருக்கும் எல்லாமுமான தாயே, எல்லோரும் நேசிக்கின்ற தாயே, இவங்க நிற்கக்கூடிய அத்தனை மக்கள், வரையாளர் அத்தனை குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்கள் வலுப்பெற,
குடும்பங்கள் அருள் பெற, குடும்பங்கள் உயிர் பெற, குடும்பங்கள் ஆற்றல் பெற, குடும்பங்கள் ஆசீர்வாதம் பெற, குடும்பங்களில் அமைதி பெற, அமைதியை சீர்குலைக்கின்ற காரணிகள் எல்லாம் கண்டுபிடித்து மனசுக்குள்ளாக அமைதியாக குடும்பத்தின் அமைதியை ஆசுர எங்கெங்கெல்லாம் யார் யாரெல்லாம் மனசுக்குள்ள வேதனையோட, எங்கெல்லாம் யாரெல்லாம் கண்ணீரோட கவலையோட நிற்கக்கூடிய அத்தனை மக்களுடைய உள்ளங்களை எல்லாம் நீர் ஆசீர்வதிப்பீராக தாய். எல்லா மக்களுடைய குடும்பங்களை நீ ஆசீர்வதித்து எங்களுக்காக நீ பரிந்துரைக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். கரங்களை வைத்து சொல்வோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அன்னையாம் ஆரோக்கிய தாயே, அருள் நிறைந்த தாயே, குடும்பங்களின் அரசியானதாயே, கண்ணுக்கு காட்சியானதாயே, கற்புக்கு சாட்சியானதாயே, விண்ணுக்கு மதியானதாயே, வாழ்வுக்கு நீதியானதாயே, கலங்கரை விளக்கமானதாயே, காவலுக்கு கை கொடுக்கின்றதாயே, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கின்றதாயே, வேண்டும் வரங்கள் எல்லாம் பொழிகின்றதாயே, எங்கள் குழந்தைகளை ஆசீர்வதிக்கின்றதாயே, குடும்பங்களை ஒன்று சேர்க்கின்றதாயே, குடும்பங்களின் அமைதியை பொழிகின்றதாயே, நல்ல வேலை வாய்ப்பை தருகின்றதாயே. எல்லாரும் மீண்டுமாக மாசில்லா கனி அப்படியே நகர்த்து கொண்டு முன்னாடி வருவோம். மாசில்லா கண்ணியே மாதாவே உம்மே நேசமில்லாதவர் நீசரே ஆவார். வாழ்க வாழ்க மலர்களால் வாழ்க மரியே வாழ்க 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 மரியே. நம்ம மூதாதை தாயாசை முற்பவர் மற்றார் ஆகியல்லாதோனை மானேனி. அப்படியே நாம் அதே குடும்பங்களை ஒப்ப கொடுத்து ஜெபிப்போம். வாழ்க 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 மரியே வாழ்க பொறுமையா வாழ்க இந்த பக்கம் வச்சு வாழ்க பார்த்தீங்கன்னா எவ்வளவு அழகு. உம்மை தேடி வந்தன அந்த பாடல், உம்மை தேடி வந்தன்னு ஒரு பாடல் பாடுவோம். சுமைகள் எல்லாம் தீரும் தாய் என்ற அந்த பாடல் ரொம்ப அழகான பாடல். ஆகிய மாதா வாழ்த்தி பாடலை பாடும். பார்த்தீங்களா அம்மா எவ்வளோ அழகு பார்த்தீங்களா. நம் குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கிறார், நம் தொழிலெல்லாம் ஆசீர்வதிக்கிறார். நம்பிக்கையோடு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தோட ஒவ்வொரு 13ஆம் தேதி ஒரு வித்தியாசம், ஒவ்வொரு 13ஆம் தேதி நம்முடைய ஜபம், ஒவ்வொரு 13ஆம் ஒருத்தல் அம்மா மேல இருக்கக்கூடிய அழகான பக்தி. அந்த பாடலை பாடுவோம். உம்மை தேடி வந்தன் என்ற பாடலை பாடுவோம். எல்லாம் அல்ல இறைவா, இந்த திரு எண்ணெய் எல்லாம் ஆசீர்வதித்தல். திரு எண்ணெயை மக்கள் நெற்றியில் பெறுகின்ற போது இவை வல்லமையும் சக்தியும் தருவதாக மக்கள் பவனியாக வரிசையாக நின்று உடல் நலத்திற்காக, குடும்ப நலத்திற்காக, குடும்ப அமைதிக்காக வேண்டி வருகின்ற பொழுதெல்லாம் உடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பிடும்படியாக இவற்றை உம்மிடம் ஒப்பு கொடுக்கின்றோம். இவற்றின் வழியாக நீரா நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். அன்புக்குரியவர்களே, பங்கு தந்தை பாத்திமானுடைய சுருவத்தை தலையில் வைத்து செபிப்பார். வாலண்டியர்ஸ் கொஞ்சம் வழி நடத்துங்க. அருத்தந்தை உதவி பங்கு தந்தையும் தந்தை ஞானமேவர்கள் இரு பக்கம் நின்று என்னை வைத்து உங்களை அனுப்புவார்கள். ஆக பாடல்கள்லாம் பாடிக்கொண்டு இருப்பார்கள். ஆக ரொம்ப அழகாக மாதாவிடத்தில் தனிப்பட்ட முறையில் பக்தி நீங்கள் வந்து உங்கள் கரங்களால் தொட்டு உங்கள் குடும்பத்தின் அமைதிக்காக, பிள்ளைகளுக்காக செபித்து விட்டு செல்ல அன்போடு உங்களை அழைக்கின்றேன். பாடலை நாம் பாடுவோம். அந்த பக்கம் போயிடு, அந்த பக்கம் போயிடு.
செய்வார் உன் பாதம் சேர்த்தார். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. கடல் நீரும் கூட உன் கோயில் காண பலையாக வந்தே உன் பாதம் சேரும். கடல் நீரும் கூட உன் கோயில் காண பலையாக வந்து உன் பாதம் சேரும். அருள் தேடி நாங்கள் உன் பாதம் வந்தோம். அன்பாகி எமக்கு அருள் தாரும் அம்மா. அருள் தேடி நாங்கள் உன் பாதம் பணிந்தோம். அன்பாகி எமக்கு அருள் தாரும் அம்மா. அன்பாகி எமக்கு அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்து சுமை தீரும் அம்மா. உலகாடும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாடும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்து சுமை தீரும் அம்மா.